ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சித்தி எஜுகேஷனல் அகாடமிக்ஸ். இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக முதல்வர் மாண்புமிகு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் நடக்குது இல்லையா? அதுக்காக கூட்டணியில இருக்கிறப்போ என்னென்ன மாரி வாக்குறுதிகள் குடுக்கலாம் தமிழ்நாடு மக்கள்னு சொல்றப்போ, நெறைய விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதில நெறைய நல்ல திட்டங்கள் இருந்துச்சு. பட் அதில நம்ம கேட்டுட்டு இருக்கப்போ, சடனா வந்து நீட் எக்ஸாம வந்து நாங்க கேன்சல் பண்ணிருவோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியும் குடுத்திருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்தோட தொடக்க காலகட்டத்திலேருந்து ஒரு உறுதிப்பாடு அப்படிங்கிறது நீட் எக்ஸாமை எதிர்க்கிறது தான் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றம் இல்லை. இதை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பொலிட்டிக்கலாக நீங்கள் எடுத்துக்க வேணாம். ஏன்னா இதில் வந்து நான் எல்லா சான்சஸும் கொடுக்குறேன். நம்ம ஒரு டீச்சராக மட்டும்தான் இதை நான் அப்ரோச் பண்ணுறேன். பொலிட்டிக்கலாக இது சரி தப்பு நம்ம பேசல. ஒருவேளை நடந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களோட ஒரு வாக்குறுதி அப்படின்னா நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணுறது. சார், பாசிபிலிட்டிஸ் இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது. இப்போது எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸினோட கூட்டணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வரப்போ காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்தை இயற்றி அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அவங்க தான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கனால டைரெக்டாக ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி அவங்க கண்டிப்பாக நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணி அவங்க ஒரு மாநிலத்துக்கும் ஒரு என்ட்ரன்ஸை கொண்டு வரதுக்கான பர்மிஷன் கொடுக்கலாம். சார், இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா? இது மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு, காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்துச்சுன்னா. பட் அதே டைம் வந்து இது எதிர்க்கிறது யாரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்எம்சி, நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் வந்து கண்டிப்பா இது எதிர்த்து நமக்கு சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணுவாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் தான் கடைசியா டிசைட் பண்ண போகுது நீட் எக்ஸாம் இருக்குமா இல்லையான்ட்டு. ஏன்னா நீட் எக்ஸாம் இருக்கணும் இல்லைங்கிறத தாண்டி இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்காக 1 இயர் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர்த்தோட நிறுவனம் நீட்டுங்கிற ஒரு எக்ஸாமை நம்பி இருக்கு. நிறைய பேர் ஸ்கூல்லையும் இது இப்போ சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்போ நீட் எக்ஸாம் என்னென்னு புரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பசங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம தமிழ்நாட்டில இருந்துமே கேஸ் போடுவாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் தான் நமக்கு உச்சநீதிமன்றம் தான் இறுதி முடிவை எடுக்கும், நீட் எக்ஸாம் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத. அப்போ உச்சநீதிமன்றம் எடுக்கக்கூடிய தீர்ப்பை யாராலுமே நம்மளால மறுக்க முடியாது அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயம் கொண்டு வந்தாலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சிச்சுன்னா அதை அப்போஸ் பண்ணி அகைன் ஒரு சட்டத்தை வந்து இயற்ற முடியும் அப்படிங்கிறது எதார்த்தம். அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் எந்த ஒரு ஃபைட்டும் இல்லாமல் ஒரு நியூட்ரலான ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நடக்க போகுது. ஏன்னா ஜனாதிபதி நினைச்சாருன்னா நமக்கு அந்த விஷயத்தை கொண்டு வர முடியும். சுப்ரீம் கோர்ட் சட்டத்தை எதிர்த்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சட்டசபையில் இயற்ற முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தம். அப்போ நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ண நினைச்சிச்சுன்னா, மத்திய அரசு நினைச்சிச்சுன்னா கேன்சல் பண்ண முடியும். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டும் அதுக்கு எதிர்த்து கேஸ் கொடுக்க முடியும். அப்போ 2 பேருக்கு நடுவில் என்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக நீட் எக்ஸாம் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது முடிவாகும். அப்போ பாசிபிலிட்டிஸ் காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சுன்னா, ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து எதிர்ப்பு நிறைய டைம் தெரிவிச்சுட்டே இருக்காங்க. இப்போ இந்த தேர்தல் அறிக்கையிலும் கொடுத்துருக்காங்க, நீட் எக்ஸாம் கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம இதில் கூட இன்னொரு விஷயங்களை பற்றி பேசணும். ஏன்னா இந்த வீடியோ பொலிட்டிக்கலாக நீங்கள் எடுத்துக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் மட்டும்தான். ஒருவேளை நீட் எக்ஸாம் தமிழ்நாட்டில் கேன்சல் ஆச்சுன்னா இருக்கிற அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஷார்ட் டைமில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. பட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணுறேன். தமிழ்நாடு புக்குக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு புக்கிலேருந்து கேள்வி வரும். மறுபடியும் 12th பேஸ்டு கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா அது டிஸ்அட்வான்டேஜ் தான், அட்வான்டேஜ் கிடையாது. ஏன்னா 12th வெறும் 12th புக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. நாங்கள் படிக்கிறப்பல அப்படி தான். ஆனால் 11th புக்குக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்தால் தான் அது நீட் எக்ஸாம். ஸோ ஒருவேளை நீட் எக்ஸாம் கேன்சல் ஆச்சுன்னா மறுபடியும் 12th எக்ஸாம்லேயே பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா அது ஒரு ராங் மூவாக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன் சொல்கிறேன். ஸோ தமிழ்நாடு புக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். நீட் எக்ஸாம் எடுத்துட்டாங்கன்னா தமிழ்நாடு புக்கிலேருந்து கேள்வி வரும். 12th பேஸில் எக்ஸாம் கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற நமக்கு தெரியல. அவன் 12th பேஸில் தான் மறுபடியும் பழைய மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடுலேருந்து புக் கேள்வி வரும். தமிழ்நாடு ஸ்கூலில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே டேரக்ட் கண்ட்ரோல் கிடைக்கும். அதாவது இப்போ ஸ்கூலில் ஒரு விஷயம் நடத்துகிறாங்கன்னா அதுதான் எக்ஸாமுக்கு வரப்போகுது, அதை வச்சு தான் அவங்க டாக்டர் ஆக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துடுவாங்க. ஸ்டூடெண்ட் நடுவில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் குறைஞ்சிரும். ஏன்னா அப்ளிகேஷன் போடுறது, எக்ஸாம் சென்டர் போகிறது, ஏகப்பட்ட அப்ளிகேஷன் குறைஞ்சிரும், ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் குறைஞ்சிரும். அப்போ நிறைய கன்ஃபியூஷன் இந்த ஒரு பாயிண்ட் மூலமாக நமக்கு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தமிழ்நாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் பழைய மாதிரியே ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு போவாங்க. ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜ் தான் நான் நிறைய பார்க்குறேன். என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்க்குறேன்னா 7.5% பயங்கரம் அடி வாங்குவாங்க. ஏன்னா 12th பேஸில் வரப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து நீங்கள் 12th எக்ஸாமை கிராக் பண்ணி கட் ஆஃப் ரீச் பண்ணால் மட்டும்தான் டாக்டர்.
ஆனா இங்க 7.5, ஏன்னா ஒரு காலேஜ்லயுமே 7.5% உங்களுக்கு இது தமிழ் மீடியத்துல இருந்து 6th 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கும், இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கக்கூடிய 6th 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கும் கொடுக்குறாங்க. அப்ப இந்த 7.5 கேள்விக்குறி ஆக்கப்படும். அடுத்தது நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ். இப்போ வந்து நீட்ல இந்த வருஷம் ஃபெயில் ஆயிட்டானா அவன் அடுத்த வருஷம் பாஸ் பண்ணல, இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் பாஸ் பண்ணி எழுதலாம்னு சொல்லிட்டு 2-3 வருஷம் ட்ராப் பண்ணி படிப்பாங்க. அவங்களுக்கான அட்டம்ப்ட்ஸ் கேள்விக்குறி, ட்ராப் பண்ணவங்க கெரியர் கேள்விக்குறி. இது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இயரை ட்ராப் பண்ண மாட்டாங்க, ஒரு சிங்கிள் இயரே முடிஞ்சு போயிடும். ஆனா இது அட்வான்டேஜா? நீங்களே இதை திங்க் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ட்ராப் பண்ணாம போயிடுவாங்க. எப்போ நீட் எக்ஸாம் இல்லைன்னா 12th மட்டும் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு அட்டம்ப்ட் தானே, ஒரே ஒரு அட்டம்ப்ட் அப்படிங்கிறது அட்வான்டேஜா? நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் அது அட்வான்டேஜ் கிடையாது. சில பேருக்கு இருக்கலாம், அது நம்ம ஒப்பீனியன்ல எடுத்துக்க முடியாது, ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒப்பீனியன். ஏன்னா நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 2-3 அட்டம்ப்ட் கொடுத்தா தானே அவனோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பறிக்கப்படும். இது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் மேல கூடிய ஃபியர் மறுபடியும் கூடிரும். இப்போதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜெஇ எக்ஸாம்னா என்ன, நீட் எக்ஸாம்னா என்ன, கியூட் எக்ஸாம்னா என்னன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பற்றியெல்லாம் அவனுக்கு தெரியுது, அவன் எழுதி பார்க்குறான். இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்போ எய்ம்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போது நிறைய நர்சிங்க்கு இப்போ நிறைய இது இப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பார்க்கலான்னு ஒரு நம்பிக்கை வந்தது காரணம் நீட் எக்ஸாமை கிராக் பண்ணக்கூடியன்னு வந்து ஒரு நம்பிக்கை. அப்போ மறுபடியும் இந்த நீட் எக்ஸாமை தூக்கிட்டாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் மேலே அகெயின் ஃபியர் நிறைய வர ஆரம்பிச்சிடும். மறுபடியும் மெமரி பேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த 2 மார்க் அப்படி, இந்த 5 மார்க் அப்படி, இந்த 10 மார்க் அப்படி, இதிலிருந்து படித்து இப்படியே நீ எழுதிட்டேன்னா உனக்கு ஃபுல் மார்க் அப்படிங்கிற மறுபடியும் அந்த சுச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ இது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜ். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் திங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம். அப்போது நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணாலும் ஒரு நல்ல சொல்யூஷனாக நான் பார்க்குறது 7.5% அப்படியே வைக்கணும். ஒரு காலேஜ்லையும் 7.5% தமிழ்நாடுல இருந்து 6th 12th வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும். அந்த இது எடுக்காம நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் கொடுக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வைக்கிற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணணும். அது நீட் எக்ஸாம் தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நீட் மாதிரியே ஒரு என்ட்ரன்ஸை கண்டக்ட் பண்ணணும். இதில் அட்வான்டேஜ் என்னன்னா இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நடத்தும். அதை 12th மார்க்கோட மெர்ஜ் பண்ணிடணும். அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த என்ட்ரன்ஸ் பேப்பரில் வரக்கூடிய மார்க்கை வச்சு அவங்க 12th கெரியருக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி மெடிக்கல் என்ட்ரன்ஸ்க்கும் அது கட் ஆஃபாக வர மாதிரி ஒரு என்ட்ரன்ஸை பிளான் பண்ணணும். அப்போது அவங்க ஸ்கூலில் படிக்கக்கூடிய அதே சிலபஸை பேஸ் பண்ணி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ட்ரன்ஸ் எழுதுவாங்க. ரெண்டாவது அவங்க ஸ்கூலில் இருக்கக்கூடியவங்களே அந்த எக்ஸாமெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போய் எழுத வைக்கணும். லைக் 12th பப்ளிக் எக்ஸாம் மாதிரி. 12th பப்ளிக் எக்ஸாம்லாம் ஸ்கூலில் தான் கூட்டிகிட்டு போவாங்க, கொண்டு போய் நடத்துவாங்க, டீச்சர்ஸ் பக்கத்துலேயே இருப்பாங்க, பசங்களுக்கு பயம் இருக்காது. நீட் எக்ஸாமில் ஒரு பயம் வந்ததுக்கு காரணமே பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போகணும், டீச்சர்ஸ் வர மாட்டாங்க. ஏன்னா எங்கெங்கேயோ என்ட்ரன்ஸ் போடுவாங்க, ஒரு எக்ஸாம் ஹால் போடுவாங்க. நீங்கள் நல்ல எக்ஸாம் ஹால் போட்டு நல்ல ஸ்டாஃப்ஸ் போட்டாலே டிரான்ஸ்பரண்ட் வந்துடும். பட் நீங்கள் இன்னும் என்ன எதிர்பார்க்குன்னு தெரில. அப்படிங்கிறப்போ நீட் எக்ஸாம் நடத்துகிறப்போ டீச்சர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டை மோட்டிவேட் பண்ணி அனுப்புகிற மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கவர்மெண்ட் எக்ஸாம் நடக்குதோ, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி நடக்குதோ, அதே மாதிரி வந்து 12th போர்டு எக்ஸாம் எப்படி நடக்குதோ அதே மாதிரி ஒரு எக்ஸாம் நடத்தணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் வந்து சிபிஎஸ்சி புக் வைஸில் இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி புக் ஸ்டாண்டர்டில் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கணும். ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்க ஸ்டேட் போர்டு புக் சிபிஎஸ்சி புக்கு ஈக்குவல் தான். அப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு நல்ல என்ட்ரன்ஸ் பேப்பரை தயாரிக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷனாக இருக்கும். நீட் எக்ஸாம் எடுத்துகிட்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. மற்றபடி நீங்கள் நீட் எக்ஸாமை வந்து இந்த மாதிரி வைக்க மாட்டோம், நாங்கள் நீட் எக்ஸாம் எடுத்துகிட்டு மறுபடியும் 12th ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி 12th எப்படி 12th போர்டு மார்க் வச்சு எப்படி இந்த ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணாங்களோ அதே மெத்தடுக்கு போனால் அது என்னோட பாயிண்ட் ஆஃப் மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அது நடக்குமா நடக்காதுங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் இந்த வருஷம் நம்ம இதை ஒன்று தெளிவுபடுத்துகிறேன். இப்போ நீங்கள் நீட் எக்ஸாம் படிக்கிறீங்களா, கன்ஃபியூஷனே வேணாம். நீங்கள் 2024 நீட் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. உங்களுக்கு நீட் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பேப்பர் வரப்போகுது. அதனால் பயப்படாமல் நீங்கள் 2024க்கு படிங்க. உங்களுக்கு எந்த வகையிலும் இந்த நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் எழுதிட்டீங்க, நீங்கள் எடுத்துருவீங்க. யாருக்கு பிரச்சனை வரும்னா 2025 நமக்கு அதுக்குள்ள ரிசல்ட் தெரிஞ்சிடும். 2025 அண்ட் 2026 அதுக்கு மேலே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் மிகப்பெரிய ப்ராப்ளம் வரும். அப்போது அவங்களுக்கு இன்னும் நமக்கு டைம் இருக்குது. நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருங்க. 2024 படிக்கிறவங்க இந்த நியூஸ் எல்லாம் காதிலேயே போட்டுக்காதீங்க, படிங்க. நீங்கள் நீட்டு வச்சு தான் உங்களுக்கு என்ட்ரன்ஸு கட் ஆஃப் எல்லாமே.
நான் 2025 கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏப்ரல்ல நடந்து ஜூன் மந்த் ஃபர்ஸ்ட் 2 வீக்ல எலெக்ஷன் ரிசல்ட் வந்துரும். அப்ப எந்த கவர்மெண்ட் ஆட்சிக்கு வருதுன்னு தெரிஞ்சிரும். அவங்க என்ன மாரி ஸ்டாண்ட் எடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சிரும். அதுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து ஸ்டூடண்ட்ஸை கைட் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் இந்த வருஷம் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட கன்க்ளூஷன். ஸோ எந்த வகையிலும் பேனிக் ஆகாதீங்க. உங்க ப்ரிப்பரேஷனை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட விஷயம். சார் நான் நெக்ஸ்ட் இயர் நீட் படிக்கணுமா? படிங்க. யாருமே நீட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு ஸ்டாப் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய புஷ் பண்ணி தான் எக்ஸாமை கேன்சல் பண்ணுவாங்க. கேன்சல் பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்யூஷன் தேடிக்கலாம். பட் கேன்சல் பண்ணலைன்னா நம்ம ப்ரிப்பரேஷன் வீணாக போயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட் தமிழ்நாடு போர்ட்லையும் நல்லா தான் எழுதுவான். அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. பட் என்னோட சொல்யூஷனாக பார்க்குறது, நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணாலும் தமிழ்நாடு லெவலில் ஒரு என்ட்ரன்ஸ் எழுதி அதில் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் கொடுத்து 7.5 அப்படிங்கிற ஒரு ரிசர்வேஷனையும் அலகேட் பண்ணி அது 12th மார்க்கோட மெர்ஜ் பண்ணி ஸ்கூல் டீச்சர் கைடன்ஸ் மூலமாக அந்த என்ட்ரன்ஸ் எழுத வைக்கிறப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கவர்மெண்ட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல், சிபிஎஸ்சி போர்டு எல்லோருமே அந்த என்ட்ரன்ஸ் எழுதுகிற மாதிரி ஒரு என்ட்ரன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அகெயின் நியூவாக டிசைன் பண்ணால் நல்லது. மறுபடியும் பழைய 12th போர்டு மாதிரி டிசைன் பண்ணால் அகெயின் அது டிஸ்அட்வான்டேஜ் தான் அப்படிங்கிறது சித்த எஜுகேஷன் அகாடமி சார்பில் என்னோட ஒரு கருத்தாக இதில் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. பொலிட்டிக்கலாக வேணாம். இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் வேணுமா வேணாமா, இருந்தால் எந்த மாதிரி அட்வான்டேஜாக இருக்குது, ஒரு இல்லைனா வேணாம்னு போடுங்க. எல்லாமே நமக்கான கருத்து தானே. எந்த ஒரு என்ட்ரன்ஸும் நம்ம தலையில் ஒன்றும் திணிக்கப்படலை. அதுக்கான இது நம்ம நினைச்சணும். அதனால் பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிக்கிறது கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பேசினாதான் எந்த ஒரு மாற்றமும் வரும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பேனிக் ஆக வேணாம். இந்த வருஷம் படிக்கிறவங்களுக்கு நீட் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பட் இந்த வீடியோ பொலிட்டிக்கலாக எடுத்துக்க வேணாம், ஒரு எஜுகேஷன் பர்பஸை மட்டும் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.